Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து side effects of eating bitter gourd, அதாவது பாகற்காயின் பக்க விளைவுகள் என்னென்ன. பாகற்காயில வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கின்றன என்று நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா வந்து அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா வந்து அதனால வந்து பக்க விளைவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. எதுவுமே வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இல்லைங்களா? அதனால பாகற்காயும் அதற்கு விதிவிலக்கு கிடையாது. So என்னென்ன சைடு எஃபெக்ட் நமக்கு வந்து உண்டாகலாம் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க फ्रेंड्स. Let's enter into the video. பாகற்காய் அதிக கசப்பு சுவை உடையது. இது உடல் மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. குறிப்பாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாகற்காய் ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக பாகற்காயை சாப்பிடுவது உடல் நலத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இதை தினமும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம். பாகற்காயை அதிகம் சாப்பிடுவதால் ஏற்படும் பக்க விளைவுகளை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அவை தீங்கு விளைவிக்கும். உணவின் முழு நன்மையையும் பெற அதை சரியான அளவுகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்நிலையில் பாகற்காயின் பக்க விளைவுகளையும் எவ்வளவு பாகற்காயை எடுத்துக்கொள்வது சரி என்பதை பற்றியும் இப்போது பார்ப்போம். நம்பர் 1, கர்ப்பிணிகள், பிரெக்னன்ட் லேடிஸ் பாகற்காயை அதிகம் சாப்பிடக்கூடாது. பாகற்காய் ஜூஸை அதிகமாக குடிப்பதால் மாதவிடாய் உதிரப்போக்கு கணிசமாக அதிகரிக்கிறது. அதே சமயம் கர்ப்ப காலத்தில் பாகற்காயை அதிகம் எடுத்துக்கொள்வதால் கருச்சிதைவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் அடிக்கடி பாகற்காயை சேர்த்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். கர்ப்பகால சர்க்கரை நோய் போன்ற ஏதேனும் காரணத்திற்காக பாகற்காயை எடுத்துக்கொள்ள விரும்பினால் மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகே குறைந்த அளவுகளில் எடுத்துக்கொள்ளலாம். கர்ப்ப காலத்தில் மருத்துவரின் பரிந்துரைப்படி உணவுகள் மற்றும் மாத்திரைகளை சரியான அளவுகளில் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். இரண்டாவது, கல்லீரல் பாதிக்கப்படலாம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் பாகற்காய் ஜூஸை குடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தினசரி பாகற்காய் ஜூஸ் குடிப்பது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம், ஆனால் இது கல்லீரலை பாதிக்கக்கூடும். அளவுக்கு அதிகமாக பாகற்காயை எடுத்துக்கொள்வதால் கல்லீரல் சேதமடையலாம். பாகற்காயில் உள்ள லெக்டின் எனும் புரோட்டீன் லிவர் என்சைம் அளவை அதிகரிக்கிறது. இக்காரணத்தினால் கல்லீரல் பாதிக்கப்படலாம். இந்நிலையில் தினசரி பாகற்காய் ஜூஸ் குடிப்பதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் பாகற்காய் ஜூஸை தவிர்க்க வேண்டும் அல்லது மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம். மூணாவது, குறைந்த இரத்த சர்க்கரை உள்ளவர்கள் பாகற்காய் சாப்பிடக்கூடாது. அதிகமாக பாகற்காய் ஜூஸ் குடிப்பதால் இரத்த சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் குறைந்த இரத்த சர்க்கரை உள்ளவர்கள் பாகற்காய் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது அவர்களின் இரத்த சர்க்கரை அளவை மேலும் குறைக்க வாய்ப்புள்ளது. நாலாவதாக, வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அடிக்கடி பாகற்காய் ஜூஸ் குடிப்பதால் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகரிக்கிறது. சில சமயங்களில் அதிக கசப்பு சுவை உடைய பாகற்காய் ஜூஸ் குடிப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கலாம். இருப்பினும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சர்க்கரை நோயாளிகள் இதை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்கின்றனர். அதாவது நமக்கு இஷ்டம் இல்லாமலே நம்ம வந்து சர்க்கரை நோயை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அதிக அளவுல நம்ம வந்து பாகற்காய் ஜூஸை வந்து எடுத்துக்கிடுறோம். இதனால் தலைவலி, வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே சமயம் சிறு பிள்ளைகளுக்கும் அதிகமாக பாகற்காய் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஐந்தாவது, வயிற்று வலி உண்டாகலாம். பாகற்காயை அதிகம் எடுத்துக்கொள்வதால் வயிற்று வலி உண்டாகும் வாய்ப்பு உள்ளது. அளவுக்கு அதிகமாக பாகற்காய் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இதை வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை மட்டுமே சாப்பிடலாம். பாகற்காய் சாப்பிடுவதால் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. இருப்பினும் ஆரோக்கியமான விஷயத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது நல்லதல்ல. அளவோடு பாகற்காயை நாம் சாப்பிட்டு வந்தால் ஏராளமான நன்மைகள் இந்த பாகற்காயிலிருந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எந்த ஒரு நோய்க்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஹோம் ட்ரீட்மெண்ட்டை வந்து ட்ரை பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனை கேட்டுட்டு தான் ட்ரை பண்ணணும். எந்த ஒரு வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு ஹோம் ரெமிடிஸை வந்து ட்ரை பண்ணக்கூடாது. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வளரும். உங்களுக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாதான் நம்மளுடைய வீடியோஸ் போடும்போது இமிடியேட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். Please stay connected. See you in the next video. Thank you.